இப்பொழுது என்னப்படி திருமணம் முடிந்து விட்டது. ஆய் நலாயினி, இந்த உலகத்தில் உத்தமை பத்தினி என்று இந்த உலகத்தில் போட்டுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பார்த்தாயா, உன்னை என் வசப்படுத்தி உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். இனிமேல் வரும் பாடுதான் உன்னை பாடு. என்ன நடத்த போதோ, என்ன நடக்க போதோ என்று அப்போது எண்ணி பார்க்க வேண்டும். சரி சரி சுவாமி, பதிருக்கின்றே பாவைக்கு சொந்தம். கட்டிய கணவரோடு வாழ்வதான ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சுவாமி. தாய் தந்தை விட்டு விடைபெற்று வருவதற்கு சிறிது கால தாமதமாகிவிட்டது. தாய் தந்தை என்ன சொன்னார்? நீங்கள் கொஞ்சம் முன்ன பொங்கல் பின்னாடி ஒரு வாள் என்று சொன்னார். தாமதம் என்ன? எண்ணத்துக்கு மாறா நடக்கிறாமா? எல்லாவித பெண்ணுமே திருமணமாகும் பொழுது தாய் தந்தை விட்டு பிரிவதற்கு சிறிது கண்ணீர் விடத்தானே செய்கின்றனர். அதற்கு நான் மட்டும் ஒரு பெண்ணு தானே சுவாமி. அதனால அழுதுட்டு வர வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக சும்மா அழுவாத. அழக்கூடாதா? அழக்கூடாது அழக்கூடாது. நீங்க தான் அப்பா அம்மா சுத்தமா மறந்தாங்கன்னு சொல்லிட்டீங்களே. இப்போ கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் கணவனோ குழந்தையோ பாக்கியமோ மற்ற சொத்தோ சுதரமோ எதுதான் பார்க்கணும். உன் தாய் வீட்டை மறந்துடணும். குழந்தை கூட மூஞ்சி பாருங்க. உக்காரு உக்காரு. ஏதோ கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன். ரொம்ப நேரம் என்ன உன் சவுக்கு உட்காந்துக்கிறேன். சரி உட்காருமா? ஐயோ அதுவே பரவாயில்ல போடும். அப்படிலாம் உட்கார கூடாது. சரி எப்படிங்க? பெண் பிள்ளை அடக்க ஒடுக்க இருக்கணும். அடக்கமா வாழணும். சரி இனிமேல் என்ன சொல்லுங்க அது என்ன செய்யறீங்க? சரி நடு நடக்குவா. என்ன இப்படியா நடப்பாங்க? சரி எப்படிங்க? பிள்ளை அடக்கம் தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது வளர்ந்துட்டேன். ஆமாங்க. கல்யாண ஆசவனுக்கு பிறந்து போச்சு. மோகம் வேற பிறந்து போச்சு. கல்யாணம் பண்ணீங்கன்னு நீங்க கணவனுடைய வார்த்தை எப்படி மதிக்கணும்? கணவன் என்ன சொல்லுகிறோம் அதப்படி நடக்கணும். அப்படி நடந்து காட்டணும். கண்டிப்பாங்க. அடக்க ஒடுக்கமா நடப்பாங்களா? அடக்க ஒடுக்கமாவா? சரிங்க. ஆமா ஆடு அப்புறம் கைட்டு போட்டு மட்டும் நான் சாரி இருக்கட்டும். பரவாயில்ல. உன்னை யாரும் பார்த்து இப்ப எதுவும் நடக்காது. என்னமே வராது. வர அந்த எண்ணம் வரக்கூடாது. வரக்கூடாது. சரிங்க. ஆமா கையில வழியில போடுங்கிற இல்லங்க. கட்டு கட்டி பண்ண வழியில இருக்க கூடாதான். ஓ கணவன் இருக்கும் போது அதெல்லாம் கைட்டு போட வழியில இருக்க மாதிரி தெரியும். ஆமா 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 தலையில பூ காணுமே. பூ இருந்தாதான் உனக்கு அப்படி மணக்குமோ? அது இல்ல அது மட்டும் என்ன மலர் வந்து அமைதி அமைதி. என்னங்க ஒரு வார்த்தை எடுத்த உடனே உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பூடு பொட்டோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆனா பொட்டு விருப்பு இல்ல. கருத்து என்ன தெரியுமா? ஒரு பெண்கள் கொஞ்சம் கணவன் வேண்டாதுன்னு சொல்லிவிட்டா பொட்டு மட்டும் இல்ல பூ இருக்க கூடாதா? ஏன் தெரியுமா? பூ என்பது வாசனைக்குரியது. வரவெல்லாம் மூந்து பாப்பான். போற வரவெல்லாம் கொஞ்சம் நோட்டம் பண்ணுவான். ஆமா. அதனாலதான் உன்னுடைய விருப்பம் ஏத்த மாதிரி கூந்தலில மலர் என்பது நான் வைக்கலங்க. தெரியாத மாதிரி நடிக்கிறாயாவோ? பூ வச்சா மற்றவன் பார்ப்பான், மற்றவன் நம்மளை கேட்பான் என்ன ஏதுன்னு, நம்மளை சந்திப்பான், அப்படி சுத்துவான் அப்படி சுத்துவான். இதான கருத்து? ஆமாங்க. வண்டு சுத்தாதே, மோகனம் ஒன்று தான் சுத்துவோம். அப்படி எங்க எங்க நம்முடைய ஆசிரமம் எங்க இருக்கிறது? இனி நாட்டை பத்தி நினைச்சோ சரிப்பட்டு வராது. நினைக்க மாட்டேங்க. நினைக்க கூடாது. நீங்களே கடைசி வரை உங்களோட வாழ்ந்துடுவேன். ஓஹோ சரி சரி. ஏன்னா எண்ணத்தை நான் பாராட்டுறேன், உன் கொள்கையை உன் கோரிக்கையை நான் பாராட்டுறேன். கடைசி வரைக்கும் நீ வாழ்ந்து காட்டணும். பெண்ணுடைய அடக்கம். கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவீங்க. அப்படியா? சரி சரி. ஆசிரமத்துக்கு போலாமா? ஆமாங்க. இங்க வா. மோகம் இருக்குதா? இல்லைங்க. இல்ல நீ நடக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா தெரியல. இல்லைங்க. அதாவது ஏன் தெரியுமா? நான் அரண்மனையில் வந்தவராயிட்டு அல்லவா? இந்த கானகத்திலே கல்லிலும் முள்ளிலும் நடந்து வரும் சில பாதங்களும் வலிக்கத்தானே செய்யும். அப்ப நான் சொன்னா காலமெல்லாம் நடக்கிறேன். எங்க காலம் வலிக்குது. காலவர் பாதை வேறு, பெண்கள் பாதை வேறுங்க. ஆமா ஆமா. இனிமே 2 பேர் பாதம் ஒண்ணுதான். பெண்கள் வந்து மலையில மெல்லிய பாதங்களாம். ஓஹோ. அதனால முற்கள் கற்கள் தைக்கும். ஆமாங்க. ஆனா ஆட ஒரு பாதத்துல தைக்காது. நீ சரிப்பட்டு என்னோட வர தந்தா வா, எல்லாம் தாலி அத்து போட்டு போய்கினேரு.
சரிப்பட்டு வராது. நீ வேலைக்கு ஆகாது. போ 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 போ. இதற்காக உன்னையே நம்பி வந்து என்னை நட்டாட்டில் கை விடலாமா? நீ தான் நட்டாத்துல கை விட்டுறவும் போலக்குதே. உன் நோக்கம் பார்த்தா ஒண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டேன். அப்படியா? இந்த காம பார்வெல்லாம் பார்க்க கூடாது. இல்ல நான் பார்த்தபடி தான் நீ பார்க்கணும். அவங்களுக்கு எது சொல்லுவாங்க? நான் அந்த மாதிரி பாக்க நீ வசப்படுத்துறியே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புரியுதா? சரிங்க. இதான் நம்முடைய ஆசிரமமா? அதான் ஆசிரமம் சொல்லலாம். சின்ன சிறு குடில அழகா இருக்குதுங்க. என்ன அழகா இல்ல அரண்மனை காட்டுல முதல்ல வந்து குடில போசல தலை குடில உள்ள வந்தேன். உலகே நம்ம தான் கோட்டை. நம்ம கோட்டை தானே பெருசு. உலகமே நம்ம கோட்டை தான். ஆமா அப்படி இருக்கும்போது என்ன பெரியது என்ன? வாழ்வுக்கு எல்லாமே வீடுதான். கண்டிப்பா. சரி சரி சொல்லுங்க. அதான் தெரியுது. அடக்க ஒடுக்கமா தான் தெரியுது. கை கால கொஞ்சம் புட்டு. என்ன இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது போட்டு போய் ஒவ்வொரு பெண்ணுமே கணவனுடைய பாதத்தை பிடிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டுமா? எந்த ஒரு மனைவி கணவருடைய கால்களை பிடித்து விடுங்க அந்த பெண்ணுக்கு அடுத்த பிரிவு என்பது கிடையாதான். அந்த பாக்கியம் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. கை கால் பிடிக்கலாமா? ரொம்ப மிஞ்சி போற இல்ல பிடிக்கட்டுமான்னு கேக்குறேன். என்ன நீ மேல போற? நீ இல்ல சாமி உன்னை கேக்குறேன். தொட்டு நீ புண்ணியத்தை தேடிக்கலான்னு பாக்குறேன். ஆமா சாமி. ஒரு பெண் பிள்ளைக்கு புண்ணியம் தேவை. ஆமாங்க. நன்மை தேவை. அந்த புண்ணியம் ஆடவர் வாயிலாக வரணும்னு நினைக்கிறேன். அது கட்டிய கணவனுடைய வாயிலாக வரணும்னு நினைக்கிறேங்க. சரி சரி. சதியும் பதியும் எந்த குறையும் இருக்க கூடாது. நம்ம மனம் விட்டு பேசணும். கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கணும். அதுக்குதான் கணவன் மனைவி. இல்லறம் என்பது அதுதானே. கஷ்டம் உண்டு நஷ்டம் உண்டு. இன்பம் உண்டு துன்பம் உண்டு. அத்தனை அனுபவிச்சு தீரணும். தீர்த்தே தீரணும். நீ அனுபவிச்சே ஆகணும். காலப்படி சாமி. மரிவுண்டன் பாதம் காதி மரிவுண்டன் பாதம் காதி எனக்கு மதியம் மனைவியா வரலை. யமனா வந்துகிறாயோ? நீ பாதியில போட்டு தள்ளிட்டு நீ திரும்பி கூட்டு போலான்னு பாக்குற. நீ செய்து சரிபட்டு வராது. காலி அர்த்த போட்டு சுவாமி சாமி. கணவனிடத்தில் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று பதி என்பவர் இப்படிதான் நடந்து கொள்ளும். என்ன கணவன் மனமும் நோக்கக்கூடாது, அவன் உடலும் நோக்கக்கூடாது, எண்ணம் போல இருக்கணும்.
சுத்தமா இருக்கணும், உள்ளமும் உள்ளமும் சுத்தமா இருக்கணும். இல்லைங்க, எல்லாம் உண்மைதான் நடக்கும். இல்ல இல்ல, ஏனென்றால் பிறப்பிடம் அந்த மாதிரி பிறப்பிடம் பிறந்திருக்கிறேன். சரி, வேற என்னங்க பணிகள் செய்வதற்கு? நல்ல பணிவிட செய்யற போற பரவாயில்ல. சரி சொல்லுங்க. நான் தினமும் சிவனை வணங்கி வழிபாடு செய்வது வழக்கம். ஓஹோ, ஆசிரமம் வந்தமே. ஆமா. வந்த உடனே குடில வந்து உள்ளடி கை கால குடித்த உடனே சிவபூஜை செய்வது வழக்கம் தானே? ஆமா. அதுக்கு என்னங்க பண்ணணும்? சிவபூஜை செய்ய வேண்டும் என்றால் ஒரு தடாகம் இருக்கிறது. சென்று நான் சிவபூஜைக்கு செய்ய வேண்டிய ஜலத்தை கொண்டு வரணும். ரொம்ப தூரமா இருக்குமா கோலம்? இல்ல, நான் உன்னை தூக்கின்னு போய் அங்க விடுறேன், தண்ணி எடுத்தாந்து கூட அப்புறம் நாம இங்க வந்துடலாம். தூரமா இருக்குமா கிட்ட இருக்குமா அதெல்லாம் சமாச்சாரம் உனக்கு தேவை கிடையாது. தண்ணி கேடி கொண்டு வருதான் உன் கடமை. ஒவ்வொரு மனைக்கு கணவருடைய அனுபவம் இருக்குமாயின் வாத்திய சிறுமீரத்தை காணகத்தின் தடாகத்தில் சென்று சிவபூஜைக்காக ஜலமலை கொண்டு வருகிறார் சுவாமி. பத்தினி என்றா உங்க அண்ணன் இங்க குளம் தெரியும். ஆமாங்க. முத்துமீன் எங்க குளம் தெரியும். கண்டிப்பா தெரியுங்க. என்ன? ஆமாங்க. மகாவிஷ்ணு கையை தட்ட ஒண்ணு மேல தண்ணி பிடிக்கிட்டான். ஆமாமா, கங்கை ஆயிட்டான். கங்கை ஆயிட்டான். உண்மைதான். அப்படி இருக்கும்போது சிலருடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மனம் போல எல்லாமே அவன் கண்டுமே மனதில நடந்தது நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். ஆமாங்க. அப்படி நல்லதே நினைக்கிறேன், நீ நல்லதே உனக்கு நடக்கும். சரி, இதை வாழ்த்தி விட கொடுங்க. விரைந்து வா. வருகைக்காக ஏற்பாட்டிருக்கிறேன். இந்த கோணத்தில் இவள் சரிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாளே, அவளை எப்படியாவது சோதிக்க வேண்டும் என்று எத்தனையோ வழி சாடு வருகிறேன். ஆனால் தன்னை மீறி பரலவில்லையே. அவளுடைய பாதை சரியா இருக்கிறது. அவளை பாதை தடுமாற செய்ய வேண்டும் என்றால் இப்போது நான் இந்த விடுவம் தாங்கி முரட்டு வடிவமாக வந்து அவளை நான் சோதனை செய்கிறேன். அப்போது வெற்றி பெறுகிறவர் பார்க்கலாம். முகத்திலிருந்து சேர்க்க வரவர் போற்ற நானும் மக்கள் மகிழ்ச்சியா இருந்தான். முரட்டு மனிதனாக வந்திருக்கு. எதற்காக? நாராயணி பரிசோதனை செய்வதற்காக. யாரங்க? நடக்க போதும் செஞ்சுக்கிறான் பால. தாயே மாரியாத்தா, தாயே நீ கோவில தான் ஏரியாவில லீவு போட்டு ஏறி வேலைக்கு போட்டியோ? நான் நடக்க போத தெரியம்மா. பாக்குறான் பாலு, நம்மள நல்லாதான் பாக்குறாள். தாய சூத்து காட்ட மாரியாத்தா, சூத்து கோட்டை மாரியாத்தாவா? நான் நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியம்மா. பல்க நிக்கிறான் பாலு. அவள் தான் பழுது, தமிழ் படிதான் பழுது. நடக்கணுமா நடக்கட்டான். பாப்பாலையா தங்கச்ச நாள் கட்டுவோம். இந்த மாதிரி இந்த வேலைக்கு வராது பொழுது. ஏன் கேக்குறேம்மா, நேரம் சரியில்லை பொழுது. ஷூட்டிங் ஆச்சுங்கிறது என்னன்னு தெரியல எனக்கு. மணிங்க நம்மள கூப்பிடல பொழுதுமா. நம்ம தான் முன்னாடி கூப்பிடணும். நம்ம மேல தான் தப்புக்குது. அப்ப யாரோ போட்டு மாட்டேங்குது. நல்லா தாய்க்கு விட்டுச்சுமா. எனக்கு யாரும் சரியில்லை போலிடுமா. கூப்பிடுறாங்க அம்மா. அந்த நாளைக்கு போதும் நம்ம தான்றாமா. நடக்க போது நடக்கட்டா. தவிர போட்டி தான் போகுது.
வாயில புட்டாளம்மா வாத்துன்னு தெரியல இன்னைக்கு நம்மளுக்கு செம்ம கூப்பிட்டா போலி அம்மா வரும்போதே ஜோசிக்காரன் சொன்னா உனக்கு இன்னைக்கு கரகம் குச்சிக்கிது போல என்ன பண்ண ஒரு நாளைக்கு நான் சத்து அவன் இந்தானா இப்படி இருந்தா அப்படி இருந்தா நிச்சு பார்க்க பாருவாரு நீ அடிக்கிற நான் சத்துட்டேன் அம்மாவுக்கு புள்ள கொடுத்தானியா நீ அடிக்க நான் சத்துட்டேன் எங்க அம்மாவுக்கு புள்ள குடிப்பானுங்க இந்த மாதிரி புள்ள ஊர் வளர்த்து எங்கேயுமே பார்த்துக்க மாட்டேன் என்ன சாப்பிட்ற புள்ள இப்படி கலராங்க யாரா ஐயங்க எங்க அப்பா எங்க அம்மா வேண்டிங்கிறாங்க புள்ள சேவப்பா போய் நான் கருப்பா வந்துட்டேன் குங்குமப்பூ சாப்பிட்றேன் எப்ப இப்போ எப்படி சென்னையில இருந்து வந்தா சென்னை அங்கிருந்து வந்தா வாங்க பாய்க்க மயிலாறு ஆட்டத்துக்கு அதோட போன வரல பழுது திருப்பி வந்தா பண்ணா பண்ணா சொன்னா மிச்சம் யார் மிச்சம் அவனுக்கு மிச்சம் 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 என்னடான்னு கேட்டான் என்னடா இங்க இருக்கும்போது கிராமத்துல கருப்பா இருந்த அங்க போய் சக்கா செவன் ஆயிட்டேன்னு கேட்டேன் அதான் குங்குமம் பூ சாப்பிட்றேன்னு சொன்னான் எப்படா சாப்பிட்றேன்னு கேட்டேன் இங்க ஒயின் ஷாப்புக்கு போடா விரா குந்தின்னு கேளு விரா குந்தி பிராந்தி அதுமா நீதான் வச்சு எனக்கு அண்ணா ஒண்ணுல யாருக்காரமா வேற யாருக்கும் கேட்டியா பாட்டு பாட்டு சிரிச்சுங்கிறது என்ன என் குடும்பம் உனக்கு அழகாரமா போச்சு போலுது அப்புறம் குங்குமம் வாங்கிட்டேன்னா வாங்கிட்டு வந்து எப்படா மச்சான் சாப்பிட்றதுன்னு கேட்டேன் பிரியாணி வாங்கிட்டு வந்து ஒரு கலாச்சில ஊத்துறா இந்த குங்குமப்பூ அதுல கொட்டி எல்லாம் குச்சி விட்டு கலக்க கண்ணை மூடிட்டு குச்சிரு 3 நாள் போட்டு நீ சிக்கு சிவேர்னு ஆயிடுவேன்னா அதை குச்சிட்டு ஐயா எனக்கு பேதிதான் இங்க தவிர நான் செருப்பாக மாட்டேன் அவன் சொன்னது குங்குமப்பு நீ குடிவேர்ல இங்க இருந்து போய் வாசகால் வைக்கிறாங்க பாரு குங்குமம் அதை வாங்கி களி குடிச்சா பேஜி ஆகாத வேற என்ன எனக்கு ஆயுங்குது நானும் போய் தான் வந்துங்கிறேன் எனக்கு ஓட்ட நிக்கலமா எப்ப வந்தா பானு கூப்பிட்டா குத்துறாண்டியம்மா நம்மள எப்படி குத்துறான பொம்பளை எப்படி குத்துவோமா தாங்க சொல்ற மாதிரி ஏமா நத்த பத்திரியம்மா பூக்க மாட்டேமா நான் பூக்க மாட்டேன் ஐயோ பூஜை வாங்கம்மா பூஜை வாங்க பொண்ணு வாங்க பூஜை வாங்கம்மா கேட்டியா பூஜை வாங்க எங்க பூஜை வாங்க மண்டியில விளையாட டிஷர்ட் அதாவது தண்ணியில் நான் சோறு உனக்கு என்ன கேட்டு வழிங்க அதுதான் அம்மா ஐயா வீக்கு பச்சிடி அம்மா நான் யார் நான் யார் தெரியுதா ஆம்பளை என்ன எடுத்துக்கியா யாருக்கா எனக்குதான் வேண்டியது
என் புண்ணா என் புண்ணுதான் பொண்ணா என்னன்னு கேளு. ஏமா எங்கம்மா கீற கேள்றியா காஞ்சி பத்திரியா நீ காஞ்சி பத்திரி என்னமா பண்ணீங்கிற சாமான் போட்டுக்கிறியா நீ மட்டும் போடுறியா அம்மாவை சேர்த்து போட்டுக்கிறாளா இல்ல குடும்பத்துல மொத்த பேர் வந்துக்கிறாங்க. ஏமா என்ன சாமான் மல்லிகை சாமான் போட்டுங்கிறீங்களா நீயா கூட யாரு வந்துக்கிட்டு ஆயாவா அந்த ஆயாவுக்கு வர கண்ணு தண்ணி அந்த கை விட்டாந்துக்கிறியா ஆயாவுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் நிக்கவே ஏன் போற வண்டி வர வண்டி ஏற்று போட்டுமா பஸ் மேல லப்புன்னு பச்சு பிடிச்சி கப்புன்னு ஏறிடலாம் பஸ் அது மேல தான் ஏறும். நீ சும்மா இருக்க மாட்டேன் நீ கேட்டா பச்சா தவறு காட்டி மாட்டேன் ஓரமா பாப்பியா குஞ்சு வா குஞ்சு வா கடைக்கு கேட்டா ஒன்னு அந்த மாதிரி கேட்பாங்க யாருன்னா நீ பேசுறது எனக்கு டென்ஷன் ஆயிட்டுக்குது ஏமா நான் எஜமா வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது அம்மா முகத்தை பார்க்க முடியல நான் பேசணும் போலுக்குது அம்மாவுக்கு 3 விட்டுக்கிற நம்பரு அந்த நம்பர் சொல்லுமா நீ போடாத அம்மா நான் போறேன் நம்பர் மட்டும் சொல்லு நான் ஜெல்ல ஏத்திக்கிறேன் எந்த அம்மா நம்பர் கேக்குறா எந்த பொண்ணாட்டியா நோண்டி கேட்போம் சொன்னியா கொலை தான் போலுக்கு தினியா சொல்லுமா 90 சிகிச்சா போர் என்ன ஓம் பாருயா போட்டு கம்மி சும்மா ஒன்னு நோண்டி இருப்பு நீ ஏமா நீ வச்சிரு நான் ஜெல்ல ஏத்திக்கினேன் போதே ஹலோ நான் உங்க ஊர்ல பேசுறேன் நான் தொட்டு தாலி கட்டினா நான் போன் போடுறேன் நீ தொடர்பு கொள்ள முடியாது வேறு ஒரு வந்து தொடர்பு கொண்டுங்கிறான் அவன் தொடர்பு கொண்டு முடிஞ்ச பிற்பாடு சிறிது நேரம் கழிச்சு வந்து நீ தொடர்பு கொள்ளலாம் உலக்க உங்க வீட்டம்மா இருக்கிற சிக்னல் டவர் கிடைக்காது அதனால போன்ல அப்படி சொல்லுது. நான் போன் வாங்கி 2 வருஷமா இது வரைக்கும் போயிட்டு வந்து கரெக்டா போடுற நம்பர் புடிச்சுன்னு போட்டேன் அது என்ன சொல்லுது நீங்க தொடர்பு கொள்ள முடியாது வேறு ஒரு வந்து தொடர்பு கொண்டு இருக்காங்க அவரு முடிஞ்ச பிற்பாடு நேரம் கழிச்சு போய் நீங்க தொடர்பு டவர் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. நான் தான் 250 டவர் ஃபுல்லா போட்டு வந்துருக்கேன். எப்படி போட்டு வந்திருப்பாரு. மௌத்தில மகரிஷா இருந்த நான் இப்போது முரட்டு மனிதனாக வந்திருக்கிறேன். ஏன் எதற்காக நாலாயினை சந்திக்க வேண்டும் அவளுடைய கற்பை பரிசோதனை கற்பை எழுதுறாங்களா இல்லையான்னு சோதிச்சாங்க நீங்க வந்துக்கிறீங்க சோத்த போட வந்துக்கிறா சோதிக்க மணி இல்ல எது இருந்தாலும் அப்படியே குட்டையை கண்டுபிடிப்பாரு பின்ன சொன்னியா சோதனை போட வந்து அவருடைய கற்பை பரிசோதனை செய்ய நீ என்ன சொன்ன ஒன்னாலே மாந்துட்டு போ எட்டு ஒன்னு அது காட்டுறேங்க அதிகம் வார்த்தை வந்து அது உள்ள பச்சு மண்டை வச்சா இப்ப தொண்டைக்கு செய்ய எவ்வளவு செய்ய உனக்கு நிம்மதி இல்ல என்ன பண்ண நான் வாட நான் வந்தேன் அது கருப்பு நீ இதை சோதிக்க போகிறாய் கருப்பு சோதிக்க பாக்குறா இவ்வளவு பேர் அமர்ந்திருக்காங்க இவங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு காரணம் யாரு இவங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு காரணம் சீண்டி 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 என்ன பேசுறீங்க பார்த்தோன்னே யாருக்காரு வேற போச்சுக்கிட்டா நான் வந்திருப்பது அடர்ந்த கானகத்திலே அதோ பார் நலாயினி சென்று கொண்டிருக்கார் செல்லக்கூடிய நலாயினி விடலாமா விடவே கூடாது பின்தொடர்ந்து சென்று
என்ன சொல்லணும் நம்ம சொல்லல என் தலை ஓத்து செல்லக்கூடிய நாளாய் விடலாமா? விடவே கூடாது. நாம் இருவருமாக விரைந்து சென்று இப்போது அவளை புறப்பட போகலாம். புறப்பட போகலாம். அங்கதாங்கிற பரப்புடு பரப்புடு நம்ம யாரு எப்படியா பண்றீங்க? மெட்ராஸுக்கு பக்கத்துல வண்ணார்பேட்டை பொட்ட ரவுடினாங்க. விடவே கூடாது. காலை தாமதமாக சொன்ன கோபத்திற்கு சாபத்துக்கு மாற விடுமா? இப்போதே ஜலமதி திருத்திக் கொண்டு செல்ல வேண்டும். சிவா பூஜை யாரு என்னன்னு சொல்லிட்டு போய் அவளை கேட்கிறேன். கேட்கறத தைரியமா நல்லா பட்டுன்னு கேட்கணும். இன்னத்துக்கு வணக்கம். பெண்ணை கண்டா தாய் போல் எத்துக்கொச்சுமே ஏற்கனவே ஆப்பச்சு பண்ண அட்டமா அடிக்கிறான். அவன் கருக்கு கருக்கு டைல் ஊத்துமா பூம் அடக்கலாம். எத்துக்கொச்சுமே நீ யார்? நாடு, நகர், பெயர், நீங்க வர காரணம் என்ன? ஏன் இப்படி இருக்கிறாய்? யாரு? புரியா? நீ யார்? எங்கிருந்து வந்திருக்க? உடைய நாடு என்ன, நகர் என்ன, பெயர் என்ன, இங்க வர காரணம் என்ன? எனக்கே பல்லு வந்து நாங்க மாட்டி ஒரு வார்த்தை பேச 1 மணி நேரம் ஆமா. இந்த ஆளு புச்சுக்கு நீ பேசுறாமா? நான் பண்ணுவேன்னா கம்மி இருக்கேன். நீங்க எந்த நாட்டு? என்ன கேக்குறாங்க போய்? என்ன அம்மா கம்பீரமா பார்த்து சொல்றேன். கம்பீரமா நான் சப்பு வைக்கும் போது தான் அடிச்சுங்க. நான் எப்ப வைக்கணும் யார் எவரு எந்த நாடு எங்க வந்து நீ தானே சொன்ன படம் பண்ணி பாரு. நாடு என்ன, நகர் என்ன, பெயர் என்ன, இங்க வர காரணம் என்ன? நாடு என்ன, நகரனே நீனா போய் காலம் பண்ண அப்படி என்ன எதுக்கு விட்டுருங்க? அது கம்பீரமா சத்தமா பெண்ணே. நாடு என்ன, நகர் என்ன, எந்த ஊர் எங்க வந்துக்கிறேன்? 1 3 1 2 3 4 5 6 7
என் ரத்தத்தின் ரத்தங்களே, உடன் பிறந்த தோழர்களே, என் உயிருக்கு மேலான என் அன்பும் தோழர்களே, கட்டடத்திலேயே சிறந்தது ராஜ்யமகால், ஓவியத்திலேயே சிறந்தது அஜந்தா ஓவியம். என்னை இரு கரைகளை கட்டி கால்கள் கையை கட்டி கடலில் தூக்கு எரிஞ்சாலும் உங்களுக்கு நான் கட்டுமரமாக தான் காட்சி அளிப்பேன். நீங்க ஏறி பயணம் செய்யலாம். நான் என்ன சொல்ல நீ நான் பண்ணிக்கிறேன் நான் அதில் கேட்கறேன் கேட்டுக்கிறேன் பொழுது கேளு பட்டுன்னு சும்மா இருந்தா தானே யாரு எந்த நாடு எங்க நீயும் வைக்காத மாதிரினா எல்லாம் அதான் சொல்லுவாங்க. யார் அது எங்க ₹500 புடிச்சு கொடுப்பாங்க வீட்டுக்கு நடிக்குது கடவு தாரி மழமா காலம் $208 போன் பண்ணுங்கம்மா. நான் பார்த்து நீ எந்த நாடு எங்க வந்து எதுக்கு வந்தா கல்லுகிற பாப்பா கலக்கிட்டாமா. பாப்பா போயிடுச்சு. கல்லுகிற பாப்பா கலக்கி போட்டா. பாப்பா கலக்கி போயிடுச்சு. கண்ணல இருக்கிற பாப்பா கலி பாப்பா கலி அடிக்கட்டாயும் போடுதுமா. மிச்சுக்கான்னு வலிக்குது. ஏதுமா யாரு நீ தான் கேளா நாடு கெடுத நாடு. எதுக்கு இங்க வந்த வருஷத்தை சேர்த்து கூட பல சக்கரவர்த்திக்கு தமயந்திக்கு மகளாய் வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? மகரிஷியை மணந்து கொண்டு குடியில் அமர்ந்தோம். குடியில் வந்தவுடனே ஆசிரியர் வந்தவுடனே சிவபூஜை செய்ய வேண்டும். தண்ணீரை கொண்டு வர சொன்னார். தண்ணீரை கொண்டு வர காணலுக்கு வந்துட்டு நேர காலதாமதம் போன அவர் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடுவேன். நான் போயிட்டு வரேன். நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் யார் தெரியுமா? நீ யாராவது எனக்கு என்னையா? யார் தெரியுமா? பொறுக்கிட்டு லக்காடி வாங்கி துண்ணுவேன். உடம்பு எங்களுக்கு ஊர்ல இருந்தாதான் ஊர்லயே வாங்கி கொடுப்போம். காரகத்திலே தன்னன் தருவிலே வந்து கொண்டிருக்கிறாய். ரெண்டு பேரும் வந்துக்கிறேன். நான் சூத்த குத்துட்டு வாய் புண்ணு ஆயிக்கிறேன். இந்த காரகத்தில் இருக்கக்கூடியவர் நான் யார் தெரியுமா? அனாதை பசங்க என்னை பத்தி உங்களுக்கு சொல்லு பெருமையா. கூட வந்து நுண்சாமின்னு சொல்லு. என் பேர் நுண்சாமி. சொல்லு தகுதிமா நுண்சாமி கூட வந்துக்கிறான். முன்சாமி வந்து சொல்லு. என் கப்பா சீட்டுன்னா இந்த காரகத்தில் வசிக்கக்கூடியவன் நானும் ஒரு முரட்டு மனிதன். அப்படி இருக்கும் போது இந்த காரகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி தூக்கி போடுவோம். இந்த காரகத்திலே நான் எதை பார்த்தாலும் சரி அடையாமல் விட மாட்டேன். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஆசை வந்து விட்டது. அணைக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆசை ஆபத்தின் ஓசை என்று சொல்வார்கள். அவையே ஆசைப்படுவது எல்லை இருக்கிறது. நான் ஏற்கனவே மனமானவே, வேறொரு ஆடவருக்கு திருமணமானவே, வேறொரு பெண்ணின் மீது வேறொரு மனைவி மீது ஆசைப்படக்கூடாது. தவறி வந்த வழியாக பார்த்து போய்
கைகட்டி ஒதுங்காமல் இருப்பேனோ, நாடிய பொன்மானை நான் விட்டு போவேனோ, வாய்ப்பான காலம் நடவரை சுத்தாமல் வாய்ப்பாக வந்த மயிலை விட்டு அகழ்வேனோ, பண்டு மலர் புற்கண்டு பண்டு பரிந்துண்டு உன்னை பார்த்து நான் மகிழாமல் போவதுண்டோ? இதை இருக்குதா இல்லை என்று தெரியவில்லை. முத்தழகே, உன் சிலம்பொலி ஓசை சித்தரித்து கலைப்பால் பொய்கையிலே காதல் உயிராகி கருத்துறவு முகத்திலே சேற்றில பிறந்த செந்தாமரையோ நத்தில் பிறந்த முத்தோ என் அங்கமெல்லாம் கட்டி அணைத்து அத்தான் என்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. நெஞ்சிலே உனை நினைத்து நீங்காத பாட்டமத்து நாசை நாயகியே ஓடிவா, நாசை நாயகியே ஓடிவா. உனை நினைத்து நீங்காத பாட்டமத்து நாசை நாயகியே ஓடிவா, நாசை நாயகியே ஓடிவா. அலைபாய நெஞ்சத்துக்கு ஆறுதலை சொல்லவா, அலைபாய நெஞ்சத்துக்கு ஆறுதலை சொல்லவா. எந்தன் அருகே வா, எந்தன் கலையே வா, எந்தன் அருகே வா, கலையே வா, எந்தன் காலமெல்லாம் உம்மடி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கண்ணே உன் மன சம்மதம் வேண்டுமே, கண்ணே உன் மன சம்மதம் வேண்டுமே. அலைபாய நெஞ்சத்துக்கு ஆறுதலை சொல்லவா, அலைபாய நெஞ்சத்துக்கு ஆறுதலை சொல்லவா. எந்தன் அருகே வா, எந்தன் கலையே வா, எந்தன் அருகே வா, கலையே வா, எந்தன் முடியாதா? முடியாதுடா. சக்குன விட்டு விட கூடுமா? அட என்னோட பெண்ணை வந்து நானும் விட்டு விட கூடுமா? வர முடியுமா முடியாதா? இப்பதே பார் உன்னை நான் மத்தியம் என்பது நாணயாகி, முத்தியம் என்பது நாணயாகி, இந்த உலகத்திலே 4448 நீரிலே பொடியவை கொடுத்தே சாப பெற்று நான் என்ன பாவம் செய்தோம் நலாயினி, நலாயினி. கடவுண்டு பார்க்காம எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாய் நலாயினி. அலைகளும் குழுமை போலானது, ஆனந்த வாழ்வும் பறிப்போனதே, ஆனந்த வாழ்வு பறிப்போனதே. ஆனதே, ஆனந்த வாழ்வு அலைகளோ
சாபத்தை கொடுத்து விட்டேன் நாராயணி. ஐயோ குடிசில் சாபம் 4448 வியாதி சரசன் வியாதி விஷம் பிடிக்க ஒரு சாபத்தை கொடுத்து தாயி. ஐயோ நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? இறைவா என்னை காப்பாற்ற யாருமே கிடையாதா? யாருக்கு தீங்கு செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? இறைவா உன் சோதனை தானா? வாழும் அல்லல் படும் காலும் தானா? இறைவா 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 யாருக்கு தீங்கு செய்தேன் யார் துணியை கெடுத்தேன் இறைவா என் குரல் கேட்டு நீ ஓடி வருவாய். இறைவா 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 யாருக்கு தீங்கு செய்தேன் யார் குடியை கெடுத்தேன் இது என்ன சோதனை இறைவா என் குரல் கேட்டு இறைவா 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 யாருக்கு தீங்கு செய்தேன் யார் குடியை கெடுத்தேன் இது என்ன சோதனையோ இறைவா என் குரல் கேட்டு ஓடி வருவாய். இறைவா 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 ஐயோ ஐனி நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? கனவென்று பார்க்காம எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாய் நலாயினி. நீ எங்கிருக்கிறாய்? ஆண்டவா நலாயினி நலாயினி நலாயினி. பெரியவரே பாயர் வெளியே வெளியே உட்காந்து கொஞ்சம் தள்ளி உட்காரு. எனக்காக சாமி உள்ள காத்துட்டு இருப்பாரு. நேரமா இருந்து போங்க வழி விடுங்க. நலாயினி நான் யாருன்னு உனக்கு தெரியவில்லை. நான் தான் உன்னுடைய கணவன் மத்தியில் முனிவர். தெரியவில்லை உனக்கு? நான் தான். தெரியலையே. தெரியலையா? ஆமாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். என்னதே தண்ணி தாக்கம் இருக்கிறது. எச்சில் பட்ட தண்ணி சிவபூச்சிக்கு ஏறுவையாகாதான். புரியுதா? அதனால தண்ணி கொடுக்க மாட்டேன். நலாயினி தண்ணி தாக்கம் இருக்கிறது. தண்ணி கொடுங்க. இந்த தண்ணீரை எடுத்து வரும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததுங்க. ஆ, என்ன தெரியுமா? என்ன? அப்படி தண்ணீர் எடுத்து வருகின்ற பொழுது ஒரு முரட்டு மனிதன் வந்து என்னை கற்பழிக்க துணிந்தார். ஆ, பலவாறு நல்லவித கருத்துக்களை கூறினேன். ஆ. ஏற்க மறுத்தது செவியவனுக்கு பிறந்தது கோபம். அருவியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டேன். அந்த பாவி சாபம் வாங்கி நீ எங்க போனானோ? நலாயினி அதே நான் தான் உன்னுடைய கணவன். நான் தெரியல உனக்கு. சுவாமி, அண்ணா! எங்கே போனான்? என்னங்க?
நலாயினி, கட்டிய மனை வந்து சோதிப்பது நீங்கள் தானா? நானே தான். இது முறைதானா? ஐயோ. இது தர்மம் தானா? தெரியாம தவறு செய்து விட்டு உன்னை சோதிக்க வேண்டும், நீ கற்பூல நான் சோதிக்க வேண்டும் நினைத்தி. ஆனா தவறு நடந்தது பார்த்தாயா, நீ கொடுத்த சாபத்தினால் 4447 தவறு எனக்கு குஷ்டம் பிடித்து விட்டது. ஆமா, கட்டிய மனைவி மேல எந்த ஒரு கணவன் சந்தேகப்படுறானோ அவங்க மேல இதான் கடைசி கதி உனக்கு. உண்மைத்தான். கட்டிய மனைவி மேல சந்தேகப்பட்ட ஒரு காரணத்தினால்தான் உனக்கு என்ன ஏற்பட்டது. ஆமா, இது முறைதானா? உண்மைத்தான். இப்ப எப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. மனைவியா நீங்க சோதிக்க வந்தீங்க, இல்ல வந்திருப்பது நேரா வந்து ஒரு முத்து கேட்டா கூட பரவாயில்லை. தாலி பாரு, நான் யாரும் அந்த வார்த்தை சொல்லவே இல்லையே. ஆகவே இப்பேற்பட்ட முறையற்ற செயலை சரி எந்த வீட்டிலே நியாயம் இது? நலாயினி, நான் செய்த பாவத்தான், உண்மைத்தான் சொல்லுகிறேன். ஆனா எதற்காக உன்னை சோதிக்க வேண்டும் என்றான் நினைத்தேன். ஆனா கிடையாது. ஆனா நலாயினி, சொல்லுங்க அண்ணா. எங்கே போனாலும் கட்டிய மனைவியை முரட்டிய மனிதன் வந்து சோதிப்பது இதுதான் உனக்கு சரிதானா? இதுக்கு ஒரு முறைதானா? இது பாருங்க. சொல்லுங்க. நான் செய்து தவறுதான், இருந்தாலும் உன்னை சோதிக்க விட முடியவில்லை. கனைவென்று பார்க்காமல் சாபத்தை கொடுத்துடானா? பாசமெல்லாம் போய்தானா? பகல் வேஷம் பாசமெல்லாம் பொய்தானா? பகல் வேஷம் மெய்தானா?
ஆமா. எனக்கும் பசி அதிகமா இருக்குது. நான் என்ன செய்வேன்? என்னங்க கட்டிய கணவர் என்ன செய்வதற்கு நான் தயாரா காத்திருக்கேங்க. உனக்கு என்னங்க வேணும்? ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். ஆமா, அந்த மூஞ்சில இடம் எவனா காலி ஆகுது பாருங்களேன். இந்த மூஞ்சில இடம் எவனா காலி ஆகுதா? வச்சுட்டு எப்படி நான் முத்தம் கொடுக்குறேன்? நல்லா வெட்டிக்காரண்ணா, அந்த முகத்துல இடம் எவனா காலி ஆகுது? ஏன் என்ன பார்த்தா அவனுக்கு அழகட தெரியலையா? எப்பேற்பட்ட அழகன் ஆணைகன் சொல்ல என்ன சொல்ல வேண்டும்? என்னை பார்த்தா அவனுக்கு தெரியவில்லை. நலாயினி, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, உனக்கு தேவை சொன்னாலே. சொல்றையா நலாயினி பார்த்தாயா? அவரே சொல்லுகிறார் நம்மளுக்கு எவ்வளவு பொருத்தம் இருக்கிறது. என்ன பொருத்தம்? இந்த அறிவு எங்க? இந்த அறிவு எங்க? உனக்கு தேவை முத்தம் தானே, நான் கொடுக்கிறேன் வாங்க. என்னங்க? ஆசையுடன் கட்டி அணைப்பேன் என்னாதா, கட்டி அணைப்பேன் முத்தம் தருவேன் எங்கோதா. ஆசையுடன் கட்டி அணைப்பேன் என்னாதா, கட்டி அணைப்பேன் முத்தம் தருவேன் எங்கோதா. காலை கட்டாங்களா? ஒரு காலை கட்டாங்க, ரெண்டு காலை கட்டாங்களா? ஒரு காலை நான் கட்டிட்டா மரியாதை. இந்த காலாட தெருவே போனீங்கன்னா ஒத்த காலம் வரேன் சொல்லுவாங்க. சரிங்க அண்ணா, கொஞ்சம் எழுந்துருங்களே. ஏன் தெரியுமா முத்தம் தர முடியல? உன் மேடையில் அப்படியே சீழ துர்நாற்றை வீசுது அல்லவா, அதனாலதான் முத்தம் தர முடியல. நான் என்ன தெரியுமா பண்ண பாரு, உன் மேனியல்ல வாசனை திரவியங்கள் பூசினா போதுங்க. என்னென்ன தெரியுமாங்க? இத பாருங்க, உலகத்துல மொத்தம் சிறந்தது 104 வகையான வாசனை திரவியங்களும். எவ்வளவு? 104 வகையான வாசனை திரவியங்கள். அதுல சிறந்தது அத்தர், புனுகு, சாந்து, ஜவ்வாது என சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள். அதெல்லாம் தேவை. அத்தர் புழுக்கு. நான் முதல்ல குளிக்கணும்னா கிளிக்கிளி ஷாம்பு வாங்கி விடும். நல்ல சாம்பிளா வாங்கி தர, அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஆகியவை கொண்டு வந்து உனக்காக மேனியில பூசினா உன் மேனில் நறுமண வீசும். நீ கேட்ட பிறகு இறைவன் உனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்பேன். அப்படி இருந்தா ஆமாங்க, இப்படி உட்காருங்க. அழகான மீனெல்லாம் பூச பாருங்க. அத்தா மனமதி பூசி வேணும் மண்ணா ஒண்ணு தெரியலடா பாய்ங்கோ. என்ன ஒண்ணு தெரியல இந்த மாதிரி வாசனை போகலையா? அப்ப கூட போலையே நிறைய வாசனை போல துர்நாற்றம் பார்க்கலையா? சரி, இன்னொன்னு செய்யலாமா? நதி புண்ணியில் இருக்கின்ற கோதாவரி பிரம்மபுத்திரன் சொல்லக்கூடிய நதியில அதை கொண்டு வா. நீராடினா
உனக்கு எல்லாம் நோய் போயிடுங்க. அப்படியா? ஆமா, கங்கை யமுனா நதி கரையே என்று புடிச்சுக்கின்னு எழுந்துரு. என்று புடிச்சுக்கின்னு எழுந்துரு. ஏறி வா. என்று புடிச்சுக்கின்னு ஏறி வான்ற. ஒன்னு ஒரு வாரம் தானே குடிக்க சொன்னேன். நடுவாத்துல வந்துட்டாரு. ஒருவேளை ஆத்துல மீன் குஞ்சு கட்சி முண்டா பாரு. அந்த ஆத்துல மீன் குஞ்சு கட்சி முடும். மீன் குஞ்சு கட்சி முட்டா ஒரே அடி கொடுப்பேன். சத்தியாளி வீடு மாதிரி மீன் வச்சுக்க. முத்தி முத்தி பார்த்து கொடுத்தா மொக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. கையை பார்த்தா சாம்பி மாதிரி அச்சனை ஒரு இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. இட்லி மாதிரி அப்படி இப்படி உட்காருப்பா. வேற என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? எனக்கு சாப்பாடு வேணும். புல்லரிசியா? ஆமா. இதை கொண்டு வர. அப்ப திரும்பி உட்காருங்க. உனக்கே நான் புல்லரிசி தயாரிக்க பாருங்க. இப்போ இந்த புல்லரிசி என்னன்னு தெரியுமா யாருக்குன்னா? புல்லரிசினா இந்த வெறுப்போற பாருங்க, நல்லா கதிர் வாங்கிட்டு இருக்கு உயரமா. அப்படி இந்த கருப்பு கருப்பா வெறுப்போறது அப்படியே உயரமா கதிர் வாங்கிட்டு இருக்குமே, அதுக்கு பேர் தான் புல்லரிசியா. அந்த புல்லரிசியில ஒரு வேளை உண்பதற்கே ஒரு வாரம் அது கொழியணுமா. ஒரு வாரம் அது கொய்தாதான் ஒரு வேளை உணவே உண்ண முடியுமா. அதனாலதான் என்னங்க உனக்கு நான் போட்டுமா சாப்பாடு கொண்டு விட, சாப்பாடு கொண்டு விட. என்னது சாப்பாடு வைங்க. புல்லரி சாதம். புல்லரிசி முதல் தண்ணி தெளி. ஆமா, எங்க தெளிக்கிட்டா? தனமா தெளி. தொலைச்சிடா போச்சு. என்ன பண்ற? தண்ணி தெளிக்கிட்டா தலை ஆச்ச. ஆமா, நீ ஊர்ல கரை வெட்டுறாங்க. மாலை போட்டா போதும். கடை வெட்டணும். மூஞ்ச பண்றாங்க. ஒல்லி வெட்டுறாங்க. சரிங்க, நீ வந்து இலையில தெளிச்சு சொல்லி தெளிச்சிருப்பில்ல? ஆமா, என் தலையை எடுத்துச்ச. நீ தானே தலையில் தெளிக்க சொன்னீங்க. வைக்கிட்டு வாங்க. பாத்தேடா, என் மண்டாட்டி திறமை பார்த்தாயா? காக்காய் காக்கா வைக்கிற பாத்தியா? காக்காய் வச்சு இதை சாப்பிட்டா தானே நாம் வேலை செய்ய முடியும். ஆமா, சாப்பிடாத எப்படி எப்படி வேலை செய்ய முடியும்? நேத்து வேலை செய்ய முடியும். ஒரு 10,000 ஆண்டு ஓட்ட போறாரு போய். டேய், என் திறமை உனக்கு தெரியாது. மாட்டி புடிச்சா எப்பா? ஏய், என்ன அண்ணி? சரி, வேற எப்படி வைப்பது? வெயிடி வெயிடி ஒட்டு. ஹாய். ஆடப்பா, இது என்ன? பார்த்தாடா. என்ன? வச்சா காக்காய் விக்கிறா. ஆமா. இல்ல மாரியாத்தா கூம்பு கொட்டுற மாதிரி கொட்டுறா. நான் எப்படிடா சாப்பிடுறது? உன்னை பார்த்தா பெருந்தீன்னு சொல்லுவாரா பாய். ஆமா. சரி, இது எடுத்துடலாம். அவ்வளவுதானே? ஆமா, எடுத்துடுறீங்க. சரிங்க, எடுத்துட்டு சாப்பிடுங்க. என்ன இது? ஜூஸா? சாப்பிடுங்க. ஆமா, நீ கை வச்சுல, இந்த கையை நான் எப்படி சாப்பிட்டு? ஆகவே நான் உனக்கு பிரச்சனை கூட்டணும் அப்படியாங்க? ஆமா. ஆஹா, நல்ல பரவாயில்ல. ஏங்க ஏண்டா, ஒரு கணவன் மனைவி கூட்டுறது எப்போ? ஒரு கணவன் வந்து மனைவி கூட்டுறது எப்படா?
அதான் ஃபர்ஸ்ட் நைட்டு. அப்பதான் விட்டுறாங்களா? ஆமா, ஏன் திருமணம் அவனே பால் பழம் பரிமா அது இல்லையா? அதெல்லாம் இப்ப கிடையாது. ஆ, நைட்டு தான், ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஓஹோ. எங்க இத பாருங்க, நீ நினைப்பது போல நல்ல பொருளோடு கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா உனக்கு நான் சாப்பாடு போட பாருங்க. ஆகவே வாய் திறந்து காத்திருங்கள் என்னாதா, பிசைந்த உணவை ஊட்டுவேனே இப்போதா. வாய் திறந்து காத்திருங்கள் என்னாதா, பிசைந்த உணவை ஐயோ, டேய். வா, டேய், என்ன சாவடிப்பாங்களா? சாவடி வாங்க. ஆ, ஏடாப்பா சோறு தான் ஊட்டாங்க. எது? அடா பாவி, எனக்கு சோறு தான் ஊட்டுறா, தண்ணியே குடிக்க மாட்டேன்றா. மாறினா அடிச்சு நான் என்ன பண்றது? அசின் சாவா, அசின் செத்துவா. நானே சாப்பிட்டுருந்தா போடு போ. நீங்க சாப்பிடுறீங்களா? லைனி. 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 சாப்பிட்டோம்பா. நலாயினி, இப்போது நான் சாப்பிட்டுவிட்டேன். ஆனால் இருந்தாலும் நலாயினி சோதிக்க வேண்டும். இப்போது என் சுண்ட விளையாது அறுத்து வைக்கிறேன். அவர் சாப்பிட்றா இல்லை சோதித்து பார்க்கிறேன். நான் சாப்பிட்டுட்டேன், மீதி சாப்பிடு. சரிங்க, நான் சாப்பிடுறேன். சாப்பிடு. ஒரு புறம் அப்படி போய் நில்லுங்களேன். அப்படி போய் ஒரு புறம் மறைவாடி அதாவது இந்த பூலோகத்தில் ஒரு பெண்ணா பிறந்த அனைவருமே ஐந்தாவது பிரியா பூலோகத்தில் பெண் பிரிவு மட்டும். இந்த ஐந்தாவது பிரிவில பிறந்த பெண்ணு என்ன தெரியுமா செய்யணுமா? ஒவ்வொரு பெண்ணுமே பாடையில போகின்ற பொழுது சுமங்கலியா போனாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்த பிரிவு என்பது கிடையாது. ஆனா எல்லா வித வாய்ப்பா பெறப்பட்ட பெண்ணுக்கு இறைவன் தருவது கிடையாது. ஆகவே ஆனா ஒரே ஒரு வழி இருக்கிறது. இந்த பிறவி இல்லாமல் அடுத்த பிறவி ஒன்று பெண் பிறவி என்பது உண்டானால் பாடையில போகின்ற பொழுது சுமைகளையே போனாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறகு என்பது கிடையாது. ஆகவே ஒரு பெண் என்ன தெரியுமா செய்யணுமா? வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சுமங்கலி பூஜை. சுமங்கலி பூஜை நாள் தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பெரும்பாலும் தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. சுமங்கலி பூஜை தெரியவில்லை என்றால் அவங்களுக்கு ஒரு திருமண நாள் ஒண்ணு பாருங்க, கல்யாண நாள் வரும். அந்த கல்யாண நாள்ல ஒரு மனைவி என்ன பண்றாங்க? அது ஏழைகள் எழுந்துறாங்க, குளிக்கிறாங்க, கணவன் உட்கார வைக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, ஆனா ஹோட்டலுக்கு போறாங்க, சினிமா பாக்குறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. தயவு செய்து நான் சொல்லுவது நல்லா செவிசாய்த்து கேளுங்க. ஒவ்வொரு பெண்ணுமே அதிகாலை எழுந்த உடனே தலைக்கு குளிச்சுட்டு ஈர துணியோட மணியில் அப்படி தலைமுடி போட்டு கணவரை எழுப்பி கணவரை பார்த்து தாம்பூல தட்டில் ஏந்தி அந்த பாதத்தை தண்ணியால் கழுவி அந்த பாதத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த பாதத்திலே மலை தூவி தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு நாளைக்காக ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் காலில் விழுந்து கும்பிடணுமா. எந்த ஒரு மனைவி திருமண நாள் என்று அப்படி கணவன் காலில் எந்த ஒரு மனைவி விழுந்து கும்பிடுகின்றார்களோ அந்த பெண்ணு பாடையில போகின்ற பொழுது பூவும் பொட்டோடும் சுமங்கலையே போவாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறை என்பதே கிடையாதான். ஆனால் இப்ப எல்லாம் அப்பேற்பட்ட செயலை செய்வது யாருமே கிடையாது. அப்படி 12 வருடத்திற்கு ஒரு முறை திருமண நாள் கணவன் காலில் விழுந்து கும்பிட்டு 13வது வருடத்திலே
கணவனுக்கு தலைவாழை இலை போட்டு சாதம் பரிமாறி ஒரே ஒரு உருண்டை எச்சில் உணவு எந்த ஒரு மனைவி கேட்டு சாப்பிடுறாங்களோ அந்த பெண்ணுக்கு அடுத்த பிறை என்பது கிடையாது, நேர வைகுந்த திருமாலுடைய திருவடி தானா. அதனாலதான் 12 வருடத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் வச்சாங்களாம். 30 வருடத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு கிரக பிரவேசம் மறுமுறை பண்ணி ஆகணுமா. வீட்டிலே வருடத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணி ஆகணுமா. அப்படி செய்தாதான் அந்த வீட்டிலே மூர்த்திகளை குறையாத லட்சுமி கடாட்சத்தோடு பொருந்தி இருப்பார்களோ அந்த வீடே. ஆகினாலே கணவன் காலில் விழுவது எந்த ஒரு மனைவி அசிங்கமா நினைக்க கூடாது. ஆகவே கணவன் காலில் வருஷத்துக்கு ஒரு நாளைக்காக ஒரு மனைவி வீழ்ந்து கும்பிடுங்க. அதே போல 40 வருஷத்துக்கு ஒரு முறை கணவன் வந்து மனைவி காலில் விழுந்து கும்பிடணுமா. அது வந்து கால சாஸ்திரம். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது அந்த ஆடவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மி மேல கை வைக்க சொல்லுவாங்க. அந்த கை மேல பெண் பாதத்தை வைக்க சொல்லுவாங்க. மெட்டி மாத்துறாங்க பார். அதே போல அம்மி மேல 40 வருஷத்துக்கு ஒரு முறை கை அப்படி மேல வைக்க சொல்லி மேல காலை வச்சு மெட்டி மாத்தினாவே கணவன் மனைவி காலை விழுவதற்கு சமமா. அதனாலதான் அப்பேற்பட்ட சாங்கியம் எல்லாம் அந்த காலத்திலே செய்தார்கள் பெரியவர்கள். ஆகவே வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மனைவி கணவன் காலில் விழுந்து கும்பிடணும். 40 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய மனைவி அம்மி மேல கை வச்சு பாதத்தை மேல வச்சு மெட்டி மாத்தணுமா. அப்படி மாற்றினாவே அந்த கணவன் தன் மனைவி காலில் விழுவதற்கு சமமா. ஆகவே கணவன் காலில் விழுவது எந்த ஒரு மட்டும் அசிங்கமா நினைக்காதீங்க. என் கணவன் தன்னுடைய மனைவி சுமங்களை பதற்க வேண்டிதான் இந்த எச்சில் உணவு எனக்காக வச்சுட்டு இருக்கார். ஆகவே இந்த எச்சில் சாப்பிட போற அத்தான் நாதன் வைத்த நல்லுணவை நான் புசிப்பேனே. காதல் வைத்த நல்லுணவை நான் புசிப்பேனே. நாதன் வைத்த நல்லுணவை நான் புசிப்பேனே. நான் புசிப்பேனே வாய் ருசிப்பேனே. காதல் வைத்த நல்லுணவை நான் புசிப்பேனே. நாதன் வைத்த நல்லுணவை நான் புசிப்பேனே. நான் புசிப்பேனே வாய் ருசிப்பேனே. நான் புசிப்பேனே வாய் ருசிப்பேனே. அத்தான், உன் கைகளில் எத்தனை விரல் உள்ளது எண்ணி பாருங்கள் அத்தான். என் சொன்னவள் காணுமே, என்ன ஆச்சு? ஒன்று புரியவில்லையே. எத்தனை நேரம் இருக்குது? என்ன 1 2 3 4 மொத்தம் எத்தனை? 5 இருக்கணும். 5 இருக்கணும். ஆமா, மொத்தம் என்ன 9 தாங்குது. மொத்தம் 9. யாரு நீ 9ஆ? நானா 9? டேய் கால் திரும்பிடும். எத்தனை வரல இது பாருங்க கையில. அதான்டா 1 2 3 4 5 6 7 8 9. ஏய் அங்க விரல் இருக்குது 9. ஆமா, என்ன போய் 9ன்ற? அதான்டா 9 வரலடா. அப்படி சொல்றேன். அத்தா, இப்படி அமருங்கள் வாருங்கள் அத்தான். எத்தனை விரல் இருக்கின்றது? 9. வீர தோட்டில் வீழ்ந்தாலே நான் வேகுடன் வீழ்ந்தோ. வீர தோட்டில் வீழ்ந்தாலே நான் வேகுடன் உள்ளமையோ. ஜெகநாதர் என்ன ஆனாரோ, அவர் என்ன ஆனாரோ, மனம் கலங்கி நின்றாரோ. நாதன் வைத்த நல்லுணவை நான் அத்தான், அப்படி உணவனை அள்ளி உண்ணிக்கிட்ட பொழுது விரலாகப்பட்டது சோற்றிலே தவறி கீழே விழுந்து விட்டது. ஆமாங்க, உன் மனது எவ்வாறு வருடியதோ, உன் கை எவ்வாறு நொந்தது என்று ஒன்றுமே புரியவில்லை அக்கா. ஒன்று சொல்லலாமா? என்ன தெரியுமாங்க? என்ன இந்த சோற்றிலே விழுந்த விரலை நான் ஒட்ட வைக்கின்றேன் சுவாமி. அப்படின்ற? ஆமாங்க, எப்படி ஓட்டப்ப? கண்டிப்பாங்க. எப்படி ஓட்டப்ப நீ? ஒரு பெண்ணுடைய கட்டின் திறனாலே கட்டிய கணவனுக்கு எந்த ஒரு மனைவி கணவனை கூட துரோகம் நினைக்காத வாழறாளோ அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மனசால நினைச்சாவே போதுமா. எல்லாவித செயல தன்னுடைய கணவனுக்கு நல்லதே நடக்குமா. கட்டிய கணவருக்கு நான் ஒருவரும் துரோகம் நினைத்ததே கிடையாது சுவாமி. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சோற்றிலே விழுந்த விரலை என் ஒட்டு வைக்கினான். உட்காருங்க, அப்படி அமருங்க. சுவாமி
பத்தினி நானே இந்த உத்தமி நானே பத்தினி நானே இந்த உத்தமி நானே சோத்திலே விளைந்த விலை ஒன்றவே சோத்திலே விளைந்த விலை ஒன்றவே பரமடி அருள் செய்வார் சுவாமி சோற்றிலே விழுந்தவர்களை நான் ஒட்ட வைத்து விட்டேன் சுவாமி. உண்மைத்தான். இப்போது அகில தன்னுடைய மனைவியில் பத்தினி என்று நம்புகின்றீர்களா? நீ உத்தமி. தன்னுடைய மனைவி கற்பை கரசி என்று நம்புகின்றீர்களா? நான் ஒப்புக்கொள்கிறேன். சோற்றிலே விழுந்த விரலை நான் வஞ்சி நான் ஒட்ட வைத்து விட்டேன் ஐயா. உண்மைத்தான். எனக்கு அது ஒன்று போதும் ஐயா. நல்லாயினி சுவாமி உனக்கு புல்லரி சாதம் புல்லரசு போட்டதுல ஆமா எனக்கு பட்டவில்லை. ஆனா எனக்கு பிடிக்கவில்லை. அது நெல்லரி சாதம் வேணுமா? நெல்லு சாதம் வேண்டும். அதனால் அதோ தெரியும் வீதியில் சென்று பிச்சை எடுத்தாவது எனக்கு கொண்டு வர வேண்டும். இதை பாருங்க உன்னுடைய வார்த்தையை சிறுமேடு என்று நான் சொல்லுகின்ற சாலபுரி நாடு. சாலபுரி நாட்டிலே வயதான பிராமண குடி பெண்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க வீட்டுல யாரும் வேலை செய்ய மாட்டாங்களோ. அந்த வீட்டிலே வேலை செய்தார்கள். உனக்காக நான் நெல்லரி சாதம் கொண்டு வர்றையா. அதுவரை அது வருவரை உனக்கு அதோ தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருந்த கடினமாக இருந்தால் அது இருக்கின்றதே பெருத்த ஆலமரம். இந்த ஆலமரத்தடியில் அழகான சிவாலயம் இருக்கின்றது அல்லவா? இந்த சிவாலயத்திலே அமர்ந்து கொண்டிருங்க. நான் ஓட்டோட்டம் ஓடி சென்று அந்த சாலபுரி நாட்டிலே வயதான பிராமணத்தை வேலை செய்து உனக்காக நான் நெல்லரி சாதம் கொண்டு வரேன். போயிட்டு வர. ஆமா, எங்க இவ்வளவு ஓட்டம் வர நீ? இல்லைங்க, கணவருக்கு அதிகமா பசி எடுக்குமே, அதனால வேக வேகமா ஓடுகிறேன் சாலபுரி நாடு. எனக்கு தெரியும் நீ என்ன பத்தி இப்படி இருக்கிறானே, அங்க போனா எவனா பாக்கலாம் அப்படின்னு யோசனை பண்றியா நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆடவர் புத்தி மட்டும் எப்பயும் உயர்வான புத்தி இருக்காதான். எனக்கு தெரியும் பத்தி இவன் எப்பேற்பட்டவ எனக்கு தெரியாது. நான் நல்லவன். ஆமா, யாரு 4 பேர் சொன்னோம். இவனை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். என்ன விட்டு ஓடுறா பத்தியா? அங்க பாக்கணும், மொட்டை பசங்க இருப்பாங்க, கட்ட பசங்க இருப்பாங்க. ஆனா பக்கத்து ஓடுற கிடுக்குன்னு ஓடுற பையனை விட்டு ஓடுறா பத்தியா? அவளை பத்தி எனக்கு தெரியாது எனக்கு. ஏண்டி ஏன் சாமி எப்பொழுது பார்த்தாலும் என் மீது செஞ்சேங்கண்ணா? ஆமாண்டி, உன்னை நம்ப மாட்டேன். சரி, நம்மளால என்ன பண்ண அது சொல்லுங்க, நான் பண்ணிட்டு போறேன். இதப்பா என்னங்க, நான் இதே அமர்ந்திருப்பேன். என்னை விட்டுட்டு அங்க இங்க யாரான பேசி கொண்டு நின்று வச்சுக்கோ, அப்படியே சுத்தி முத்தி பார்த்து கொடுத்தன மொக்குன்னு விழும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சரிங்க, நான் போயிட்டு வரேன். இதே இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சீக்கிரம் வரணும். கண்டிப்பா போயிட்டு வரேன். யாரா கூட பேசியிருந்த எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இத பாருங்க, வாழ்க்கைன்னா பல வித வேதனை கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும் மத்தான். அதனால ஆகவே எல்லா வேதனையும் பெண்களாக பிறகு சுமந்துதானே ஆக வேண்டும் மத்தான். வாழ்க்கை என்றால் ஆயிரம் ஓடுவதில்லை
உணர்கிறாயா? உனக்கு யார் உணர்த்து நான் பார்க்கிறேன். பாசத்தின் ஒரு விளக்கு அம்மா சகுதாவதேவி திருவிளக்கு, இந்த குடும்பத்தின் ஒரு விளக்கு, அணையாத விளக்கு, இது அணையாத விளக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் வட சேந்தமங்கலம் திரு சீனிவாசா நாடகமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நலாயினி நல்லத்தங்கால் என்ற நாடகத்தை கண்டுகளித்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் சீனிவாசா கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். பேரொருளாலும்